ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 24 கேரட் அரிசியை வச்சு குக்கரில் சூப்பரான எறா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தட் தாங்க, டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நிறைய ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை அதில் சேர்த்துப்போம். எறாவை கொஞ்சம் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதையும் வதக்கி விட்டுட்டு 1/2 கப்பு தயிர், 1 பிடி கொத்தமல்லி, புதினா 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி, 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸு மூடி வச்சுடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 24 கேரட் அரிசி தான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நல்லா தெரிஞ்சாச்சு. நான் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் பாசுமதியாக இருந்தால் 1.5 கப்பு சேர்க்கலாம். நான் 24 ஆனால் 2 கப்பு சேர்த்துருக்கேன். அப்போ அது எலுமிச்சை பழம், 1 பிடி கொத்தமல்லி, புதினா 2த்தையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி விசில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வைங்க போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான நம்மளுடைய எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.